திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1971ஆம் ஆண்டு பி. மாதவன் இயக்கத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம் தேனும் பாலும். சிவாஜி, பத்மினி, சரோஜா தேவி, ரங்காராவ் ஆகியோர் இணைந்து நடித்த இந்த படத்திற்கு MSV இசையமைக்க வாலி, கண்ணதாசன் இருவரும் பாடல்கள் எழுதியிருந்தனர். படத்தில் சிவாஜிக்கு பத்மினி ஒரு மனைவியாகவும், இரண்டாவது மனைவியாக சரோஜா தேவியும் நடித்திருப்பார்கள். முதல் மனைவியான பத்மினிக்கு சிவாஜியின் இரண்டாவது மனைவி தனது தோழி சரோஜா தேவிதான் என்பது தெரியாது. ஒரு கட்டத்தில் இந்த உண்மை பத்மினிக்கு தெரியவர சிவாஜியை பார்த்து அவர் உணர்ச்சி பூர்வமாக வசனம் பேச வேண்டும். இந்த காட்சிக்கு பேச வேண்டிய வசனத்தை ஆரூர் தாஸ் சொல்ல பத்மினி கேட்டுக்கொண்டிருந்துள்ளார். என்னை விட ஒரு அழகி உலகத்தில் இல்லை என்று சொன்னீங்களே, அது பொய்தானா? உங்கள் மனதை கவர்ந்து என்னிடமிருந்து உங்களை பிரிக்க நினைக்கும் அவளை நான் பார்க்க வேண்டும். நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, ஆனால் எனக்கே அவள் கெடுதல் செய்கிறாள். அவளை பார்த்து 4 வார்த்தை கேட்க வேண்டும் என்று ஆரூர் தாஸ் பத்மினிக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இதை கேட்ட சிவாஜிக்கு கண்கள் கலங்கியுள்ளது. அடுத்த நிமிடம் கண் கலங்கிய பத்மினி ஆரூர் தாஸின் கைகளை பிடித்துக்கொண்டு, நான் பாசமலர் படத்தை பார்த்துவிட்டு எமோஷனல் ஆகி கேரளாவில் இருந்த சாவித்திரிக்கு போன் செய்து பாராட்டினேன். உன்னையும் சிவாஜியையும் தவிர வேறு யாராலும் இப்படி நடித்திருக்க முடியாது. உங்கள் நடிப்புக்கு வசனம் மிகவும் முக்கியமாக இருந்தது என்று சாவித்திரியிடம் சொன்னேன் என்று பத்மினி சிவாஜியிடம் கூறியுள்ளார். இதை கேட்ட சிவாஜி, உண்மைதான், அந்த படத்திற்கு ஆரூர் தாஸ் தான் வசனம் எழுதினார். இதுதான் இவர் எனக்கு எழுதிய முதல் படம். இப்போது 10வது படம் எழுதி கொண்டிருக்கிறார். இடையில் படம் இயக்க சென்று விட்டார். இல்லையென்றால் இன்னும் 10 படம் சேர்த்து எழுதியிருப்பார் என்று சிவாஜி கூறியுள்ளார். அதை கேட்ட பத்மினி, இந்த சீனில் உங்களுக்கு டயலாக் இல்லையா என்று கேட்க, நீங்கள் தான் பேச வேண்டும், அவருக்கு டயலாக் இல்லை. அவர் பேசினால் உங்கள் எமோஷன் பிரேக் ஆகிவிடும் என்று ஆரூர் தாஸ் கூறியுள்ளார். அதன் பிறகு ஆரூர் தாஸிடம் பேசிய பத்மினி, உங்களுக்கு 2 மனைவிதானே என்று கேட்க, அதற்கு ஆரூர் தாஸ் பதில் சொல்லும் முன்பே எப்படி பப்பிமா கண்டுபிடிச்ச என்று சிவாஜி பத்மினியிடம் கேட்டுள்ளார். அனுபவம் இல்லைனா இப்படி எழுத முடியாது என்று பத்மினி சொல்ல, சின்ன வயசுல அக்கா மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நானும் அக்கா பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏதாவது தப்பு பண்ணா பின்னிடுவாங்க, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணா அவ்வளவுதான், சோறு போட மாட்டாங்க, விரட்டி அடிச்சிடுவாங்க. இதை கேட்டு அதிர்ந்த பத்மினி, பின்ன எப்படி இப்படி எழுதுகிறார் என்று கேட்க, அவன் அப்படித்தான், அனைத்தையும் மிகைப்படுத்தி எழுதுவான் என்று ஆரூர் தாஸ் குறித்து பேசியுள்ளார் சிவாஜி கணேசன். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.